இந்த இடத்துல பார்த்தீங்களான்னா, இந்த இடத்துல உங்களுக்கு அது வீடியோல தெரியுதான்னு தெரியல. எனக்கு எரியுது கை தொட்டாலே. சோப்பு தண்ணி பட்ட உடனே எரிஞ்சுது. இந்த இடத்துல ஒரு கோடு, அப்புறம் சம்மந்தம் இல்லாத இந்த இடத்துல ஒரு கோடு ஆச்சுங்களா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதான்னு என்னன்னு தெரியல. இந்த இடத்துல நீளமா ஒரு கீறல். இந்த இடத்துல இப்படி ஒரு கீறல். அதுக்கப்புறம் இங்கேயும் கூட வந்து ஒரு கீறல் அண்டு எரிச்சல் இருக்குது. ஆனால் நான் எதுவுமே வந்து கீறல் இது வந்து இன்றைக்கி ட்ரெஸ் மாற்றியிருக்கேன். ஒரு நைட்டி மாதிரி எந்த ஷம்கியோ இல்லை எந்த இதுவுமே கிடையாது. இந்த இதுலேயும் வந்து நான் ருத்ராட்சம் போட்டிருக்கேன், ஒரு இது போட்டிருக்கேன். இது வந்து ஒரு நாக சதுர்த்தி அப்போ ஒரு நாகத்து மேலே கட்டிட்டு அந்த கயிறை எடுத்துகிட்டு வந்து அது உங்களுக்கு கூட சொன்னேன்னா என்ன தெரில உங்களுக்கு. அந்த நாகத்து மேலே கட்டிட்டு நீங்கள் ஒரு கயிறை எடுத்து கழுத்தில் கட்டிக்கணும் அப்படி சொல்லிட்டு அது வந்து ஒரு 5 days விற்க சொன்னேன். நான் இன்னும் அதை கட்டுறதுக்கு மனசு இல்லாமல் வெறும் சாதாரண மஞ்சள் கயிறு அவள் தான் இருக்குது. மற்றபடி எப்பவுமே இந்த செயினில் நம்மளுக்கு அந்த சரடு இருக்கும், அந்த தாலியெல்லாம் கீற மாதிரியான டைப்பெல்லாம் கிடையாது. அது நல்ல ஒரு இதில் தான் இருக்குது. ஒரு செயின் இதெல்லாம் கிழிக்கிற டைப் கிடையாது இந்த செயினு. எத்தனையோ வருஷமாக போட்டுருக்கேன். இதில் கிழிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது ஒரு சின்ன ஒரு அமானுஷ்யமான விஷயம். அது நான் நிறைய பிரபஞ்சமாக பார்த்துட்டு வரேன் நிறைய விஷயம். இதிலெல்லாம் நம்மளா நம்பிக்கிறது, மூட நம்பிக்கைக்கு இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி எனக்கு நான் உணர்ந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். வாராகின்றவங்கள பற்றி ரொம்ப நான் வீடியோலாம் போட்டிருப்பேன். ஒரு 2 வருஷமாகவே வாராகி அவங்கள பற்றி நான் எந்த வீடியோவும் போகிறதில்ல. தேய்பிறை பஞ்சமின்னா இப்படி போயிட்டு மஞ்சள் கொம்பு, அப்புறம் வந்து அபிஷேகத்துக்கு நீங்கள் இளநீர் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இளநீரை வேறு எங்காவது நீங்கள் விற்கிறது பார்த்தா கூட அந்த இளநீர் ஃபுல் இதுவாக வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் இளநீரை நீங்கள் அகஸ்தியராக பாருங்கன்னு சொல்கிறேன். இது வந்து ஏன்னா அது ஒரு குடுவை மாதிரி, அதுக்குள்ளே வந்து தண்ணி இருக்கிற மாதிரி அப்படி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வணங்கும் போது என்ன ஆகும்னா, வாராகியை நான் கும்பிடும் போதெல்லாம் சிவகுமார்ன்றவர் ரோட்டில் வந்து இளநீர் விற்றுக்கிட்டு வருவார். அப்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து கனவுலையும் ஏதோ ஒன்று வந்து தான் அந்த இளநீர் வச்சு நான் கும்பிடுவேன். இளநீரை வச்சு கும்பிட்டும்போது என்ன ஆச்சுன்னா, அது நான் பார்க்கும்போது தூரந்து பார்க்கும்போதெல்லாம் அது நீளமாக இருக்குது, ஒரு மாதிரி வாராகியோட முகம்ன்ற மாதிரியும் தோணுச்சுன்றதுனால, சரி வாராகிக்கு நீங்கள் இளநீர் வாங்கி வச்சு கும்பிடுங்க, அந்த தண்ணியை குடிச்சிருங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான வேண்டுதல் இருக்குதுன்னா டக்குன்னு ஒரு இளநீர் வாங்கி வீட்டிலேயே கூட நீங்கள் வச்சுட்டு பண்ணுங்கள். இல்லை கோயிலையும் இளநீர் வாங்கி கொடுங்க, அபிஷேக பொருட்கள் பன்னீர் அதெல்லாம் வாங்கி கொடுங்க உங்களுக்கு தேய்பிறை பஞ்சமி சமயத்தில். இந்த மாதிரிலாம் நிறைய வாராகியை பற்றி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். பல்லூர் வாராகின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து இப்போ அங்கே பல்லூரில் தான் எங்கள் குலதெய்வம், எங்களுடைய சப்தகன்னிகள் இருக்குது. அங்கே ஒரு பர்டிகுலர் குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இது ஒரு பாஞ்சாலியம்மன் கோயிலுன்னு கூட ஏதோ ஒன்று சொன்னாங்க பாருங்கள். அது வேறு யாரையும் உள்ளே விட மாட்டாங்க, அவங்க வரைக்கும் பூட்டி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த எங்கள் தரப்பினர் மட்டும் அந்த கோயிலை நாங்கள் பூட்டி வச்சுக்குவோம். நாங்கள் மட்டும்தான் அதை இது பண்ணுவோம். ஏன்னா அது வந்து நாங்கள் ஆந்திரா சைடில் புண்ணியம்னு ஒரு கிராமம் இருக்குது. அதுதான் எங்களுடைய பூர்வீகம், அதாவது மாமனார் வழி பூர்வீகம். எங்களுடைய பாட்டி சைடும் அப்பா வழி பாட்டி சைடும் அவங்கெல்லாம் ஒரே இவங்க தான், பெரியப்பா சித்தப்பா பசங்க மாதிரி தான் வருவாங்க. அவங்கெல்லாம் எங்கள் அப்பா சைடு, அதாவது எங்கள் அப்பாவுடைய அம்மாவின் அவங்க என்னுடைய மாமனாரெல்லாம் வந்து கசின்ன்ற மாதிரி அவங்களுடைய ஃபுல் இதெல்லாம் வந்து புண்ணியம் கிராமம். அது வந்து ஆற்றின் ஓரமாக இருக்குது. அந்த இடத்துல குந்தியம்மா கோயில் இருக்குது. அந்த குந்தியம்மாவும் எங்களுக்கான ஒரு கிராம தேவதையாக, அது ஒரு விதமான குலதெய்வமாக பார்க்கப்படுது. அப்போ அங்கேருந்து இந்த பக்கம் காஞ்சிபுரம் பக்கம் வந்த ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருந்து வந்தப்போ தனியாகவே ஒரு பெண்மணி வரும்போது அவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகுது. அப்போ அந்த சமயத்தில் யாருமே இல்லை. அப்போ யாரோ ஒரு சின்ன ஒரு பெண், இளம் பெண், திருமணமாகாத ஒரு பெண் போன்ற ஒரு பெண் வந்து அந்த டெலிவரி அவங்களே வந்து பார்த்து, அப்புறம் கனவுல வந்து நான் வந்தது ஒரு கன்னி, சப்த கன்னிகளில் ஒரு கன்னி நான், அதனால் சப்த கன்னிக்கு இந்த இடத்துல கோயில் வச்சு உங்களுடைய இவங்கெல்லாம் உங்கள் தலைமுறையினர் இவங்கெல்லாம் இங்கே வந்து அங்கேருந்து அந்த நகரி அந்த சைடில் இருக்குது, அங்கேருந்து இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்களை குலதெய்வமாக நினச்சி வணங்கணும்னு சொல்லி, அதனால் அது ஒரு கிராமத்து ஒரு ஃபுல்லாக பயிர் செய்கிற அந்த இதுக்கு நடுவில் இருக்கும் அந்த சப்தகன்னிகள். மேலே வந்து எப்பவுமே சப்தகன்னி கோயில் வந்து ஓப்பனாக இருக்கும். அந்த கோயிலிருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் பல்லூர் வாராகி அம்மன் கோயிலும் இருக்குது.
அப்போ நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போகும்போது இந்த கோயில் இது முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, அப்போ யூடியூப்லாம் வச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது பல்லூர் வாராகியை பற்றி நம்ம அங்கேயும் போகலாம் இல்லையா அப்படின்னு போகிறேன். போகும்போது கரெக்டாக வந்து 2 நிமிஷத்துக்கு அது ஒரு நவமி, அது ஒரு ஆஷாட நவராத்திரியினுடைய நவமி நாள். அங்கே உள்ள வந்து கேட்டுக்கு உள் சைடில் எல்லாம் பூசணிக்காவிலையும் இதுலேயும் வாழை இலை மேலே விளக்குங்கள்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. நம்ம நவமி அன்னைக்கு கரெக்டாக போனோமே, ஏன்னா அது வந்து ஆடி மாதத்தில் என்னைக்கு வேணுமா வைப்போம் நாங்கள் அந்த இது. ஆனால் எங்கள் இதில் வந்து டீமில் வந்து ஃபுல்லாக எங்களுடைய அந்த அவங்க எல்லாம் முடிவு பண்ணுவாங்க இன்றைக்கி தான் அவங்க எதேச்சா அந்த நவமியில் அன்னைக்கு நாங்கள் பொங்கல் வைக்கிறதுன்னு அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அந்த இதுக்கு வந்து நாங்கள் எதேச்சியாக போகிற மாதிரி ஆகுது. சரி இதை முடிச்சுட்டு போயிடலாம், இங்கே இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு அந்த சப்த கண்ணிக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நான் அங்கே போகிறதுக்கு போகணுன்ற எண்ணத்தோடு போயிட்டேன். இந்த முறை நம்ம அந்த வாராகி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு தான் நம்ம வரணுன்ற எண்ணத்தோடு போயிட்டேன். ஆனால் விதிப்படி என்ன விஷயம் இருக்குதுன்னா, நம்முடைய சொந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நீ நேராக வீட்டுக்கு தான் வரணும், வேறு எந்த கோயிலுக்கும் போகக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அது பிரபஞ்சமாகவே என்னை டிலே பண்ணி என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக கோயில் சாத்தின நிமிஷம் 2 அங்கே வந்து படங்கள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. விளக்குங்கள்லாம் எண்ணெய் அதெல்லாம். அந்த அம்மா சொன்னாங்க, இது 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தாம்மா சாத்தினாங்க அப்படின்னா. ஸோ அப்போ அது மீனிங் இருக்கும், நம்ம அது உள்ளே போகக்கூடாதுன்னு இருக்கும், வேறு எப்போனா வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே விளக்கு வாங்கி வெளியிலேயே ஏற்றிட்டு அங்கே அந்த பல்லூர் வாராகியினுடைய படத்தை வாங்கிட்டு வந்தேன். அந்த படத்தை வாங்கிட்டு வந்து ஒரு 3 படம் வாங்கிட்டு வந்தேன். அதில் எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு ஒன்று கொடுத்தேன், நான் ஒன்று வச்சுக்கிட்டேன், இன்னொரு வீட்டுக்கு ஒன்று கொடுத்தேன். இப்போ இந்த பல்லூர் வாராகி வந்து படம் எடுத்துகிட்டு வந்தனோ தவிர நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எனக்கு வேறு ஏதோ ஒரு சில விஷயங்களை பண்ணாங்க அவங்க. அதாவது எனக்கு நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு மட்டும் புரியுது எனக்கு. சம்மந்தம் இருக்குதுன்னு புரியுதோ தவிர, ஆனால் நான் கேட்டதெல்லாம் ஒன்றும் கொடுத்துடல அவங்க. வேறு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, அவங்க பண்ணுற விஷயம் நமக்கும் நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க, ஆனால் ஏதோ இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னா, ரொம்பலாம் அதுக்கப்புறமாவே நிறைய வீடியோ போகிறதில்ல. நீங்கள் இப்படி கும்பிடுங்க, நானே வந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் இளநீர் வச்சு கும்பிட்டு இது பண்ணுவேன். கரெக்டாக முக்கியமான விஷயங்கள்லாம் நல்லபடி தான் நடந்தது. அந்த இளநீர் வச்சு கும்பிட்டும் போதும் சரி, அங்கே போயிட்டு கோயிலில் போயிட்டு அபிஷேக பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். இளநீர் இதெல்லாம் பன்னீர் அதுங்கெல்லாம் செட்டாக மஞ்சள் குங்குமம் சந்தனம் அந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி பஞ்சமி அன்னைக்கு கொடுத்துருவேன். அந்த மாதிரி வந்து சில சமயம் பண்ணியும் இருக்கேன். ஆனால் எனக்கு சில புரிதல்கள் வந்த பின்னாடி என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு வீடியோவும் போகிறது கிடையாது, நான் படம் மட்டும் வச்சுருக்கிறேன். தெற்கு நோக்கி உக்கர கடவுள் எல்லாமே தெற்கு நோக்கி நம்ம பைரவர் எல்லாம் வச்சுருக்கலே வச்சுருக்கேன். அந்த பல்லூர்லேருந்து கொண்டு வந்தது. ஏன்னா அதே வாராகி படத்தை வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் பில்டிங்லேயே தான் என்னுடைய சித்தி இருந்தாங்க. சித்தி வந்து ஃபுல்லாக நான் ஒரு விதமாக என்னுடைய சிஸ்டர் கொஞ்சம் நானும் கொஞ்சம் ஒரு 80% ஒரு 70% நான் டேக் கேர் பண்ணுறேன். நானே அவங்கள கேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நானும் பண்ணுறேன். இந்த பில்டிங்கில் இருந்ததுனால எனக்கு அதிகம் அந்த வாய்ப்பு கிடச்சிதுன்னு நான் சொல்வேன். அப்படி இருக்கும்போது அவங்க சித்தியோட பையன் மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா, அவன் வந்து அந்த படத்துங்களை ரொம்ப கடவுள் பக்தி இருந்து அவன் நிறைய திருவண்ணாமலையில் போய்ட்டு கிரிவலம்லாம் வந்து எல்லா சவுத் சைடில் இருக்கிற எல்லா நவகிரகங்கள் கோயிலுக்கும் போயிட்டு வந்து அந்த மாதிரியெல்லாம் கடவுள் பக்தியோடு இருந்தவன் தான். ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு மனநலம் பாதிச்சுது. அதனால் வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் சில சமயத்தில் மனநலத்தோடு செய்கிறான், சில விஷயங்களை இது பண்ணுறதோடு பண்ணுறான். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுறான்னா, நிறைய கடவுள் படத்தெல்லாம் கூட தூக்கி வீசி போடுறது, கடவுள் இவங்கள கூட ஒரு மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ எனக்கு என்ன இருந்தாலும் அவங்க வந்து அவனுடைய அம்மாவை அவன் பண்ணுற சில டார்ச்சரெல்லாம் வந்து எனக்கு என்ன தான் மனநலம் சரியில்லைனா கூட ஒரு சமயம் போல் என் மைண்ட் இருக்கிறதில்ல. அப்போ வாராகி அம்மா கிட்ட, ஏன்னா வாராகி அம்மாவுக்காக எங்கள் சித்தி வந்து விளக்கேற்றி வச்சுருந்தாலும் அந்த விளக்குகளை தூக்கி வீசி போட்டான் அவன். அப்போ நான் என்ன கேட்டுக்கிட்டேன் வாராகி அம்மா கிட்ட, நீங்களாவது அவனை திருத்தக்கூடாதா, பனிஷ்மெண்ட்டாவது கொடுங்க, ஆனால் நான் என் கையால் தரமாட்டேன். ஏற்கனவே எனக்கு லைஃப்பில் நிறைய கர்சிங் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது அந்த பையன் வேறு, நான் வந்து அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நானும் ஒரு எதிரியாக நினைக்கிறான் அவன். அந்த மாதிரி அதாவது நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தானே அவங்கள ஒரு எதிர்ச்சி ரொம்ப பண்ண முடியல. ஒரு சின்ன சத்தம் வந்தால் கூட நான் வந்து நின்றுடுறேன் அப்படின்றதுல நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரே கோவத்துக்கு என்னையும் ஒரு எதிரியாக பார்க்குற ஒரு குணம் இருக்கிறதுனால
அந்த இது வந்து என்னை நோக்கியும் நிறைய வந்து இது பண்ணுறது, ஏதோ ஒரு எனக்கு மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள. அப்போ நான் வாராகி அம்மா கிட்ட தான் கேட்டேன். ஏன்னா அந்த வாராகி அம்மா விளக்க தூக்கி நான் வாராகி அம்மாவுக்கு விளக்கேற்றினாவே இந்த அம்மா ஏன் புதுசாக வந்தாங்க, இந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து தான், இது யார் கொண்டு வந்தது இந்த படத்தை, இந்த படம் வந்ததுலேருந்து தான் எனக்கு மனநிலை ரொம்ப அதிகமாக இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாராகிக்கு எங்கள் சித்தி விளக்கு ஏற்றும் போதெல்லாம் அந்த விளக்கு தூக்கி வீசி அடிக்கிறது. அப்போ நான் என்ன வாராகி அம்மா கிட்ட கேட்டேன்னா, நீங்களே ஏதாவது அவனை வந்து திருத்துறதோ இல்லை அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதோ, எது உங்களுக்கு ஏற்றின விளக்கு தூக்கி போட்டான்ல, அப்போ ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். நான் வந்து ஒரு விதமாக கும்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து ரொம்ப உங்களுக்கு வீடியோ போகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். நான் வந்து இளநீர் வச்சு கும்பிட்றது இதுங்களையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் அந்த படத்தை அப்படியே தான் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வேறு ஏதோ ஒன்று புரிய வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், எத்தனை வருஷம்னாலும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. ஆனால் ஏதோ ஒன்று நமக்காக ஒரு விஷயத்தை வச்சுட்டுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இப்போ புரியல அப்படின்னு நான் கும்புறதை ரொம்ப நிறுத்திட்டேன். படம் மட்டும் அப்படியே இருந்தது. ஆனால் அதுக்குள்ளேயே இந்த நியூஸ் வந்து எங்கள் சித்தி சொல்கிறது, அவன் இந்த மாதிரிலாம் அந்த அம்மன் படத்தை கொடுத்ததுலேருந்து இப்படி பண்ணுறாங்கன்னு. அந்த சமயத்தில் தான் அந்த விளக்கு தூக்கி போட்டப்போ நான் வேண்டுதல் வச்சேன். இந்த மாதிரி விளக்கு தூக்கி போட்டதுனால நீங்களே வந்து அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நான் அந்த அம்மன்கிட்ட கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சூழ்நிலை அந்த வீட்டை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுது. வரதோடு இல்லாமல் அந்த வீட்டை காலி பண்ணுறதோடு இல்லாமல் நிச்சயமாக வேறு யார் வீட்டிலும் வந்து அந்த பையன் தங்குறதா இல்லை. நான் சும்மா கூட நடு ரோட்டில் கூட இருப்பேனே தவிர, என்னை போயிட்டு நாங்கள் அப்படிலாம் கூட செக் பண்ணி பார்த்துட்டு பலமுறை வீடியோவில் சொல்லியிருக்கேன். கீழ்பாக் போடலான்னாலும் அவங்க பண்ணிவிட்டு ஒரு 4 மாதத்தில் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாலாம் க்யூர் ஆகாது. பெரிய ரீஹேபிட் சென்டரில் சேர்த்தாலும் எக்கச்சக்கமாக காசு ஆகுன்றதோடு இல்லாமல் அப்போவும் அவங்களும் தான் திருப்பி அனுப்புவாங்க. அவங்க பேர் கேட்டால் அட்ரஸ் சொன்னால் அந்த இடத்துல எடுத்து வந்து விட்டுருவாங்க அப்படின்னு. அதோடு இல்லாமல் அவனாவே சொல்கிறது வேறு. என்னை வந்து சும்மா கூட விட்டுட்டா பரவாயில்லையோ தவிர, என்னை எங்கேயும் போயிட்டு ஒரு இதில் சேர்க்குறதோ இதில் எடுத்து போயிட்டு என்னை வந்து மனநலம் சரியில்லைன்னு அடைக்கிறதோ பண்ணால், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து திரும்ப வரும்போது யார் எனக்கு இது காரணமாக இருந்தாங்களோ அவங்கள நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். அவன் சொன்ன அந்த செகண்டே டெல்லியில் ஒரு விஷயம் நடந்தது இதே மாதிரி. நான் சொல்லிட்டே இருந்தேன் சிஸ்டர்கிட்ட. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தான்க்கா நடந்தது, டெல்லியில் ஒரு நியூஸ் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க போயிட்டு ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுட்ருக்குது. அவங்க பண்ணுறதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தானே நம்மளை இப்படி பண்ண. ரெண்டாவது எனக்கு வந்து இந்த கர்சிங்கெல்லாம் ரொம்ப பயம் உண்டு. அதாவது வந்து நெகட்டிவாகவே நம்மளுக்கு எப்போவுமே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மற்றவங்க மனசில் நம்ம மேலே வெறுப்பு இருந்தாலும் மற்றவங்க மனசில் நம்மளுக்கு வந்து சாபம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. எலுமிச்சம்பழம் எடுத்து போய் பில்லி சூனி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எதுவுமே இல்லாமையே உன்னுடைய வளர்ச்சியில் விருப்பம் இல்லை, நீ ஒரு ஸ்டெப்பு வளர்ந்தா கூட எனக்கு விருப்பம் இல்லை, உன்னை ஒரு கெட்டவளாக நான் சித்தரிக்கணும் அப்படின்ற மாதிரி விதவிதமாக யாருக்கெல்லாம் மைண்டில் இருக்குதோ அந்த மைண்டு ஏதோ ஒரு ஜென்மத்தினுடைய ஆத்மா அவங்களுக்குள்ளே உட்காந்துட்ருக்குதுன்றது என் கணிப்பு எப்போவுமே. அந்த விஷயமே ஒருத்தர் மூளைக்குள்ளே அப்படி ஒருத்தர் வந்து வேறு ஒரு ஆத்மா உட்காந்துக்கிட்டு இருந்தாலே யாரை வந்து வளர்றது விருப்பம் இல்லாததோ உண்மையிலேயே அவங்களுடைய அந்த தீயசக்தியினுடைய அளவினுடைய வெயிட்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உண்மையிலேயே நல்லவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய வீட்லேயே வந்து ஒரு நல்ல மனநலம் இருக்கின்ற நல்ல ஒரு குணங்கள் இருக்கின்ற ஒரு தாய் தந்தைக்கே அவர்கள் பிறந்து விட்டாலும் அவர்கள் மீது வன்மம் வைத்து கொண்ட ஒரு ஆத்மா அதே வீட்டுக்குள் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையே ஒழிந்து விடுகின்றது. அதை கை வச்சு கெடுக்குதோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு கிடைக்க வேண்டிய விஷயத்தை போயிட்டு ஒரு ஆஃபீஸில் போய் கெடுக்குதோ இல்லை, நீ மனசால் வந்து ரொம்ப விகாரமாக நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறனாலே நீ அது அவன் நல்லவனாக கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கு கடவுள் சக்தி கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுடைய அந்த வன்மம் விகாரமாக இருக்கின்ற பட்சத்தில் அவன் வந்து நல்லாவே படிக்க வச்சுட்டா கூட, அவன் ரொம்ப நல்லவனாகவே இருந்தால் கூட அவன் வந்து எது அவங்க ஆசைப்பட்றாங்களோ, அவன் கெட்டவன் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்களா, இப்போது இந்த ஒரு கெட்ட ஆத்மா வந்து ஒருவேளை அவனுக்கு பெருசாக வீடு காரு பங்களாலாம் அமையக்கூடாது, அவன் வசதியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அது நடக்கும். இல்லை அந்த ஆத்மா நம்மளை விட அவங்க நல்ல பேர் எடுக்கக்கூடாது, நம்மளை விட அவங்க எதுலேயுமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடாது, முக்கியமாக நல்ல பேர் தான் அவங்க மைண்டில் ரொம்ப முக்கியமாகுது அந்த ஆத்மாவுக்குன்னா, அந்த நல்ல பேருக்கு எந்த அளவுக்கு ஆப்போசிட்டான அந்த கெட்ட பேர் அவங்க விரும்பினார்களோ அது நடக்கும். ஏன்னா அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னா, அந்த அளவுக்கு நல்ல பையனாக அவன் இருந்தான். இவனுக்கு அவனையே சொல்கிறேன், அந்த சித்தி பையனையே சொல்கிறேன் நான் உதாரணமாக. ஏற்கனவே அந்த பையனுக்கு இன்னொரு பையன் போனதுக்கு காரணமும் இன்னொரு ஆத்மாவனுடைய ஒரு கொடூரமான எண்ணம் தான், செயலால் போனாங்கன்னு சொல்லலை, அந்த எண்ணம் தான். அதுக்கான நிறைய சாட்சிகள் இருந்தது. அந்த பையன் போனான்னு சொல்லிட்டு இவனை கொஞ்சம் ரொம்ப கூட இல்லை கொஞ்சம் அதிகமாக செல்லம் கொடுத்து பண்ணாங்க, அவ்வளோதான். பிஇ கூட படிச்சுட்டான்.
எதுவுமே ஒரு இது கிடையாது, கெட்ட பழக்கங்கள் எதுவுமே கிடையாது. ஆனாலும் அந்த ஆத்மாவின் விருப்பம் போல நடந்ததா இல்லையா அப்படின்றது எனக்கு ஒரு இது. அதே மாதிரி எங்கள் மாமியாருக்கும் வந்து ரொம்ப நேர்மையானவங்க, பொய் பேசாதவங்க, அடுத்தவங்க மேலே சாபம் கொடுக்காதவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா தப்பான குணங்களும் இருந்த போதிலும் சின்ன வயசில் கோசிஸ்டரோட குழந்தைய தொட்டியில் போட்டு அமுக்கின குணம், உனக்கு அந்த ஆக்ரோஷம் சம்மந்தமே இல்லை. அவங்களால உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க கெட்டவங்களாக கூட இருந்துட்டு போகிறாங்க, அவங்க எதுனா கெட்டவங்களாக இருந்துட்டு போகிறாங்க. ஆனால் உனக்கு பாதிப்பு படுற மாதிரி அவங்க எதுவும் பண்ணல. ஆனால் உனக்கு அவங்க மேலே இருந்த ஒரு வன்மம் சின்ன வயசில் வந்து தொட்டி தண்ணியிலே அமுக்க பார்த்த. ஆனால் அவங்க வந்து வளர்ந்த வயசில் இதே வாராகியினுடைய ஒரு அந்த பெரிய காட்டுப்பன்றி குறுக்க வந்ததுனால பைக்கில் போயிட்டு அவங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அந்த இது வந்து அந்த அளவுக்கு வன்மம் இருக்குது இல்லையா. அப்போ வந்து ஒரு நல்லவங்க சபிச்சாதான் நடக்குதுன்றதே இல்லைல்ல. அப்போ உனக்கு ஒரு விகாரமான ஒரு எண்ணம் இருக்கின்ற ஆத்மா இருக்கிறவங்களதே அடுத்தவங்களுடைய அழிவுக்கு போதுமானதாக இருக்குது இல்லை அப்படின்னு சில சாட்சிகளை நான் பார்க்குறேன் சின்ன வயசுலேருந்து. அப்படி பார்க்கறதால இந்த பையனை எடுத்துன்னு போயிட்டு கீழ்பாக்கில் போட்டாலும் ரீஹேபிட்டில் போட்டாலும் இவங்க தான், இந்த அக்கா தான் பண்ணியிருப்பாங்க, இந்த அக்கா தான் இதை கேர் எடுத்துகிட்ருக்காங்க நம்ம அம்மாவை. அதனால் இந்த விஷயத்தை இவங்க தான் பண்ணியிருக்கணும்னு நம்ம மேலே வச்சுக்கிட்டு டெய்லி அவங்க கட்டி போட்டோ செயினில் கட்டி போட்டோ பண்ணால் அவனுடைய சதா என்னை சபித்து கொண்டிருப்பான். அப்போ என்ன நடக்கும், நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், 3-4 குடும்பத்தில் பார்த்துட்டேன். அவங்க அதாவது சபித்தவர்கள் உள்ள வேற ஒரு ஆத்மா உட்காந்துன்னு சபிக்குது, அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஆத்மா வந்து உட்காந்துட்டு இருக்குது. அந்த சபிக்கிறவர்கள் ரொம்ப நல்லவங்களா, கடவுள் சக்தி உடையவங்களா, நேர்மையானவங்களான்னு சொன்னால் அதுவும் இல்லை. அதே சமயத்தில் யார் அவங்க சபிச்சாங்களோ அவங்களால இவங்களுக்கு எதனா வாழ்க்கையில் பெரிய பாதிப்போ அவங்க வாழ்க்கையை சீரழிச்சாங்கன்னா அதுவும் இல்லை. நான் சும்மாவே எனக்கு உன்னை பிடிக்கல நான் சபிப்பேன், அவ்வளோதான் நடக்குது. இது நான் ஒரு 3-4 குடும்பத்தில் பார்த்தேன். உண்மையிலே அவங்க ஒன்றும் இல்லாத போனாங்க. அவன் நல்லவனாக இருந்து பிரயோஜனம் இல்லை, அவனை பிஇ படிக்க முடிச்சு வச்சு பிரயோஜனம் இல்லை. ஒரு பேப்பர் போயிடுச்சு அவ்வளோதான், அதுக்கப்புறம் முடிச்சாச்சு அந்த பேப்பரை. ஆனாலும் வந்து அது எத்தனையோ பேப்பர் போயிட்டு கூட அதை முடிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபாரின்லேயே கூட போயிடுற செட்டில் ஆகிறவங்க இருக்கிறாங்க. உனக்கு +2 மார்க்கோ 10th மார்க்கோ ஃபாரின் போகிறதுக்கு தேவை கிடையாது. 10th மார்க்கு +2 மார்க்கெல்லாம் வச்சு ஃபாரின் போகிறது இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அந்த பையன் ஒரே ஒரு மார்க்கு ஒரு இதில் போய் பிஇயில் மறுபடியும் அது முடிச்சாச்சு. அந்த சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் நான் இல்லைல்ல, அதெல்லாம் நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. அது அவங்க இப்போ வந்த பின்னாடி இந்த விஷயம்லாம் எனக்கு சொன்னது என்னுடைய சிஸ்டர். அந்த மாதிரி ஒரு பேப்பர் போச்சு, அதுக்கப்புறம் முடிஞ்சது. நான் சர்டிஃபிகேட்டை கூட பார்த்தேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் இப்படி ஆனான்னு சொல்லிட்டு நானும் என் சிஸ்டரும் பேசும்போது அவங்களா சொன்ன தகவல் தான் அதெல்லாம். ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு கெட்ட குணங்கள் கூட இல்லாத ஒருத்தன், அந்த ஒரு ஆத்மா ஒரு பயங்கரமான கொடூர ஆத்மா. எல்லா உலகத்தில் இருக்கிற நல்ல பேரெல்லாம் எனக்கே வரணும், மற்றவங்களுக்காக நல்ல பேரே வரக்கூடாதுன்ற ஒரு கேடுகட்ட ஒரு ஆத்மாவே ஒரு பையனை வந்து சும்மா எந்த அளவுக்கு அவனை என்னன்னா கெட்ட பேர் எடுக்க முடியுமோ அந்த கெட்ட பேரெல்லாம் அவனுடைய வயசில் இப்போ 50 வயசுக்கு இருக்கும், 50 வயசுக்குள்ளே அவன் எல்லா கெட்ட பேரையும் எடுக்கிற மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளிடுச்சு இல்லையா. அந்த மாதிரி பயம் எனக்கு இருந்தது. இதில் வாராகி ரொம்ப கனெக்ட் ஆகுறாங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 வருஷமாக நான் உங்களுக்கு வாராகி வீடியோ தேய்பிறை பஞ்சமி வீடியோ கூட போகிறதில்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, கேட்டீங்க ஏன் வாராகி வீடியோ போகிறதில்லன்னு. ஆனால் நான் அந்த அம்மா கிட்ட கேட்டேன் பாரு, அவன் விஷயத்தில் பண்ணாங்க அந்த அம்மா அவனுக்கு நான் எட்டு போயிட்டு சேர்க்க மாட்டேன். அவன் எவ்வளோ கர்ஸ் பண்ணுவான்னு தெரியும், என்ன தான் கர்ஸ் பண்ணுவான். கர்சிங்கிறது அவன் வாழ்க்கையை எப்படி கெடுத்துதுன்றது எனக்கும் தெரியும். அவன் போயிட்டு ஒரு ரூமில் பூட்டி வச்சா சதா என்ன தான் கர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். எனக்கு அது வேணான்னு சொல்லிட்டு தான் படிப்படியாக எப்படி அவனை வந்து அங்கேயும் போய் இதுவும் பண்ணாமல் போலீஸ்கிட்டையும் இது பண்ணாமல் எப்படி அவனை பண்ணால் என் பேர் அவன் தொடாமல் இருப்பான்றதுக்கே நான் என்னுடைய டிசைனிங் நான் யோசித்து பண்ணது ஒன்று. அப்படி பண்ணும்போது வாராகி கிட்ட தான் முறையிட்டேன். ஏன் முறையிட்டேன்னா, உனக்கு ஏற்றின விளக்கு அவன் தூக்கி போட்டான்ல, அப்போ நீ தான் பண்ணணும். நான் கேட்கத்த நான் உன் படத்தை என் வீட்லேயும் ஒன்று வச்சுட்டுருக்கிறேன், உங்கள்கிட்ட தான் நான் கேட்பேன். பல்லூரில் விளக்கேற்றத்துக்கு வந்தால் நான் கரெக்டாக ஆஷாட நவராத்திரியில் 9வது நவமியில் எங்கள் இதில் பண்ணிவிட்டு நான் வரது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் எனக்கு நீ பண்ணலன்னா கூட அட்லீஸ்ட் அந்த விஷயத்தையாவது பண்ணு நான் சொல்லி அதுக்கப்புறம் அந்த வீட்டை காலி பண்ணி அந்த சமயம் தான் வேங்கட சுபானந்த சுவாமியை வணங்க ஆரம்பித்து அந்த செங்கல் சுவாமி அவரை கும்பிட்டாலே வீடு கட்டுறது இந்த கதைங்களாம் சொல்லிட்டு இருந்த சமயம்தான் ஒரு வீடு அந்த சித்திக்காக அந்த ஊரில் கட்டுற மாதிரி ஆகுது. அந்த ஊரில் எடுத்துன்னு போயிட்டு அவங்கள சித்தியெல்லாம் எடுத்துன்னு போய் விட்டுட்டு கொஞ்ச நாள் பொறுத்து தான் இவனை அந்த இடத்துக்கு வர வைக்கிறது. சரி, ஒரு தனக்குன்னு ஒரு இடம் அதெல்லாம் இருந்துதானா கொஞ்சம் கூல் டவுன் ஆகிடுவான்னு நாங்கள் நினச்சிது. ஆனால் கடைசியில் நடக்கலை. அது பல மடங்கு பெருகுச்சு.
ஆனால் 1 இயர் வந்து அவன் எந்த வீடுமே இல்லாமல் நான் எப்படி கேட்டனோ அதே அப்போ உணருவான்னு நான் நினச்சேன். இப்போ நம்ம கேட்டதுக்கு தான் வாராகி அம்மா கொடுத்துருக்காங்க. அவன் வந்து எந்த வீட்லேயுமே இல்லாத எங்குமே இல்லாமையே சும்மாவே இருந்தான். பர்டிகுலராக ஒரு இடத்துல ஒரு கடையில் சொல்லி மட்டும் டெய்லி அவனுக்கு தேவையான காசை கொடுக்க சொல்லி, முதல்ல அதில் கூட வந்து இவங்க தான் அனுப்பிச்சிருப்பாங்க காசு, அந்த காசை நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்னியாவே கூட எங்கே வேணால் ரோட்டில் எங்கன்னா படுத்துட்ருக்குது, அந்த மாதிரிலாம் பண்ணுறது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக நான் வச்சு பர்டிகுலராக சாப்பாட்டுக்கு மட்டும் இது பண்ணிட்டு அது நான் கொடுத்ததில்லைன்ற மாதிரி சொல்ல வச்சு, ஆக மொத்தத்தில் அந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் இவனை சர்வைவ் ஆக வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணேன் அந்த இதுவை. வாராகி அம்மா கிட்ட கேட்ட மாதிரி பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. இந்த பனிஷ்மெண்ட்டால் அவன் கண்டிப்பாக வந்து வந்துடுவான், நம்மளுக்கு ஒரு இடமும் வீடும் சாப்பிட இடமும் கிடச்சா போதுன்ற நிலைமைக்கு வருவான்னு நான் எதிர்பார்த்தது. அது மாதிரி வாராகி அம்மா கிட்ட கேட்டேன், அவனுக்கு பனிஷ்மெண்ட்டும் நீங்கள் கொடுக்கணும், திருத்தணும். ஏன்னா அவனுக்கு உங்களுக்கு ஏற்றின விளக்க தூக்கி போட்டான்ல, அதனால் நான் உங்ககிட்ட தான் கேட்பேன் அப்படி நான் கேட்டேன். அந்த நான் சொன்ன மாதிரி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ அவன் வந்து ஏன்டா இப்போ அந்த வீட்டை கட்டணும், ஏன்டா அந்த வீட்டில் எடுத்து போய் விட்டோன்னு இருக்குது இப்போது இன்றைக்கி நிலைமைக்கு. இது இப்படி இருக்குதுங்களா. இது ஒரு பக்கம், இது வாராகியும் இதுவும் ஒரு விஷயம், இந்த கதை ஒரு பக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாத அந்த ஆஷாட நவராத்திரிக்கு நான் விளக்கேற்றிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா வீட்டில் ஏற்கனவே நான் இங்கே இது இருக்குல்ல தாம்பரம் சைடில் ஒரு பெரிய பிரத்யங்கரா கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வாராகியும் பெரிய சிலை, பிரத்யங்கரா தேவியும் பெரிய சிலை இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ வாராகி இது ஒன்று பிரத்யங்கரா இது ஒன்று வாங்கி எடுத்துன்னு வந்து இங்கே ஃப்ரேம் போட்டு ஒரு 10-15 வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது. அது ஆஷாட நவராத்திரின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டு கீழே எடுத்து மனை மேலே வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 9 நாள் ஆஷாட நவராத்திரின்னு. அந்த 9வது நவமி அன்றைக்கி தான் அங்கே போயிட்டு விளக்கு அந்த வெளியிலே ஏற்ற முடியாமல் வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்த பின்னாடி இங்கே நான் ஏற்கனவே ஒரு 10 வருஷமாக வச்சு இந்த படம் நான் கும்பிட்டுருந்தேன் பாருங்கள், அந்த படத்தில் பக்கத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருந்தேன். அந்த விளக்கு வந்து ஐயப்பனுடைய விளக்கு. ஐயப்பன் எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணார், அந்த விளக்கு நான் இன்னும் கூட அது தொண்டியாக போனால் கூட வச்சுட்டுருக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் பாருங்கள். அந்த விளக்கு தான் எடுத்து பக்கத்தில் அந்தம்மா பக்கத்தில் வச்சுருந்தேன், அந்த படத்து பக்கத்தில். அந்த விளக்கில் இருக்கிற திரி வந்து கடைசி பேக் சைடு வரைக்கும் எரிஞ்சு போய் அந்த படத்து மேலே பட்டு மறுநாள் அந்த படம் திகுன்னு எரியுத. என்னோடய சன் வந்து அம்மா பூஜை ரூமில் பயங்கர நெருப்புமான்னு சொல்லி என்னாதுன்னு போய் பார்த்தா அந்த நான் ஏற்கனவே வச்சிருந்த அந்த வாராகி படம் எரியுது. நான் பல்லூர்லேருந்து எடுத்து வந்த படம் அந்த பக்கம் வச்சுருக்கிறேன். இந்த ஏற்கனவே நான் 10 வருஷமாக வச்சுருந்த அந்த வாராகி படம் ஆஷாட நவராத்திரியினுடைய 9வது நாள் பல்லூர் போகிறேன்னா 10வது நாள் வீட்டில் அந்த படம் எரியுது. அந்த ஐயப்பனுடைய விளக்கு, ஐயப்பன் எனக்கு முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணாருன்னு ஒரு விளக்கு இன்றைக்கும் வச்சுருக்க பாருங்கள், அந்த விளக்கு அங்கே எடுத்து வச்சுருந்தேன். அந்த விளக்கு மூலமாக அது வந்து எரியுது. எரியும் போது ஒரு பாட்டு ஒன்று தூரந்து யார் வீட்டிலேருந்தோ பாடுது, நெருப்பு வடி வாக தோன்றி அப்படின்னு சொல்லிட்டு வரும் பார்த்திங்களா ஒரு பாட்டு. அந்த பாட்டு பாடுது, நெருப்பு வடி வாக தோன்றி தீயவர்களெல்லாம் அழிக்கிறதுக்கு வந்து நிருபர் கூட்டத்தை அழிக்க வந்த அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் பாருங்கள். அந்த பாட்டு அது எரிஞ்சுனே இருக்குது. அந்த சமயம் யார் வீட்டில் அந்த பாட்டு பாடிட்டு இருக்குது, அம்மாவா ஒடிவா ஒடிவா சமையல் பூஜை ரூமில் வந்து நெருப்புன்னு சொன்னப்போ அந்த படம் பற்றி எரியுது அப்படி. அது ஒரு நிகழ்ச்சி வேறு நடந்தது. அதுக்கும் எனக்கு யோசித்து ரொம்ப அந்த அந்த படத்தை எடுத்து அங்கேருந்து வந்தது தப்போ, அங்கேருந்து நம்ம அந்த படத்தை எடுத்துன்னு தப்போ அப்படிலாம் வேறு கொஞ்சம். இதில் நான் ஒரு லாஸ்ட் 6 வாரமாக என்ன பண்ணேன்னா, இந்த செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து ஒரு 3:30 மணிக்கு விடிய 3:30 மணிக்கே வந்து எனக்கு கிட்ட இருக்கிற ஒரு கோயிலுக்கு நான் போகிறேன். விடிய 3:30 மணிக்கு போகிறேன், ஒரு துணையோடு கூட்டிக்கிட்டு நான் போகிறேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு 6 வாரம் போகலான்னு நினைக்கிறேன். அதனால் அந்த 6 வாரம் போய் முடிச்சிட்டேன். இது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து நான் போகல, 6 வாரம் தான் போகணுன்னு நினச்சேன், அது பண்ணேன். அதனால் தொடர்ந்தே அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம 2:30க்கு எழுந்துக்குது அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அது தானாகவே அந்த விழிப்பு வந்துதா என்னன்னு தெரியல. நான் போயிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் சரி எழுந்தோம் அப்படியே போயிட்டு பூஜை ரூமில் இருக்கிற சாமிங்கெல்லாம் எப்பவுமே நம்ம கும்பிட்றது மாதிரி ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் கும்பிட்ட மாதிரியும் இருக்கும்னு விழிப்பு வந்துச்சுன்னா எப்பவுமே போவேன். அந்த மாதிரி போயிட்டு எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் தூக்கம் வரலன்னு பெட்லேயே உட்காந்துக்கிட்டு வடக்கு நோக்கி உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடி நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, இந்த தியானம் வந்து சிவனை வந்து கழுத்தில் இருக்கின்ற பாம்பு, கமண்டலம், அந்த சூலம், அந்த இது வந்து நிறைய ருத்ராட்சம் ஒன்றொன்னா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு 10-15 விஷயம். அது ஒன்றொன்னா நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு சிவனை நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதை வந்து நினச்சிக்கிட்டே எப்படியும் ஒரு 4:30 இருக்கும். அதனால் இது நம்ம நினச்சிக்கிட்டே பண்ணிட்டு தூக்கம் வர வரைக்கும் உட்காந்துட்டு அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு பண்ணலாம்
அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி நினைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சிவன் இதை பற்றியே யோசிச்சுட்ருக்குறேன். யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னன்னா, அந்த இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தானே, நேற்று திங்கக்கிழமை வேறு என்ன ஆகுதுன்னா, இவங்க அரிணின்னு சொல்லிட்டு எனக்கு வியூவர் ஃப்ரெண்டு அவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து குலதெய்வம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கிட்ட திங்கக்கிழமை போயிருக்காங்க அவங்க. போயிட்டு அங்கேருந்து டைரெக்டாக வீடியோ காலில் எனக்கு வந்து அந்த கோபுரம் காமிச்சாங்க. உள்ளே விட மாட்டாங்க, வீடியோ காலில் கோபுரம் காமிச்சாங்க. இது கும்பிட்டுக்குக்கா இதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபுரத்தை காமிச்சாங்க. சரின்னு அந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அதை கும்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா அங்காள பரமேஸ்வரி எங்களுக்கும் தான் குலதெய்வம். அதனால் வேண்டி நான் வந்து அவங்க வந்து ஏதோ காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வேண்டினேன். திங்கக்கிழமை டைரெக்டாக வீடியோ காலில் வந்து அவங்க காமிச்சது. இப்போ நான் சிவனை வந்து அந்த நெத்தி பொட்டுக்கு நடுவில் அந்த கழுத்தை சுற்றி இருக்கிற பாம்பு அதெல்லாம் நெத்தி பொட்டுக்கு நடுவில் வச்சு நினச்சிட்டே இருக்கும்போது ஒரு உடம்பு ஃபுல்லாக முடி, இப்போ மங்கிக்கெல்லாம் ஆஷ் கலரில் எப்படி வந்து உடம்புக்கு ஃபுல்லாக முடி இருக்கும், அந்த மாதிரி டக்குன்னு நான் சிவனை நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது டக்குன்னு முகம் வந்து அப்படியே நம்ம இந்த பக்கம் வேளச்சேரியில் ஒரு வாராகி அம்மன் அப்படியே ஒரு இது மாதிரி இருப்பாங்க, அப்படியே ஸ்ட்ரக்சர்டாக ஒரு மாதிரி முகம் வந்து அப்படியே இது மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வந்து க்ரீன் கலரில், ஆனால் உடம்பு ஃபுல்லாக முடி நிற்கிறது ஃபுல் ஷேப்பில் நிற்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக லேடி மாதிரி இருக்குது, ஆனால் உடம்பு ஃபுல்லாக க்ரீன் முடி. இந்த பிக் பாஸில் இந்த இவருக்கு இந்த ராயனை பார்த்து ஒரு வேளை வந்துதா அது என்னான்னு தெரியல. கரெக்டாக நான் அந்த சிவனை நினச்சிக்கிட்டு உட்காண்ட்ருக்கேன். சிவனை நினச்சிக்கிட்டு அந்த நெத்தி பொட்டுக்கு நடுவில் பண்ணுறேன். எனக்கு வந்து கனவுல கிடையாது, இதுலேயே உட்காந்துக்கிட்டு தியானம் மாதிரி பண்ணும்போதே நெத்தி பொட்டுக்கு நடுவில் சிவனை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டக்குன்னு இது 2-3 வருஷமாக ரொம்ப கூட இது பண்ணுறதில்ல, ரொம்ப வரதில்ல, வேண்டின வீடெல்லாம் கட்டணும், அதுக்கெல்லாம் கூட ரொம்ப இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன், இந்த மாதிரி ஒரு இது வரல எனக்கு. ஒரு உடனே அந்த நெத்தி பொட்டுக்கு நடுவுலையே வந்து பச்சை கலர் உடம்பெல்லாம் பச்சை கலர் முடிங்க, முகம் வந்து அந்த அம்மாவுடைய முகம்தான், வாராகியோட முகம்தான் வருது, நின்றுட்டுருக்கிற மாதிரி. உங்களுக்கு ட்ரெஸ் எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி நம்மளுக்கு இது அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி இப்படி ஒரு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு, அதில் முடிங்கெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும், க்ரீன் முடிங்க, அதில் முகம் வாராகி அம்மா முகம் டக்குன்னு தோணுது. அப்போ ஏதோ என்ன வாராகி அம்மா கனெக்ஷன் வருது. ஏன்னா இதே ஹரிணின்றவங்க தான் எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த பல்லூர் வாராகியினுடைய ஸ்டோரி அமிச்சாங்க. நீங்கள் போயிட்டு பல்லூர் வாராகி கதை அப்படின்னு நெட்டில் போடுங்க, அது ஒரு சூப்பராக இருந்துச்சு. அது எனக்கு தெரியணுன்னே வந்தது போல் இருக்குது அந்த கதை. இந்த 7 கன்னிப்பெண்கள் வந்து அந்த அம்மா கூட வர மாதிரிலாம் இருக்குது அந்த கதையில். அது அப்புறமா சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நீங்கள் போய் நெட்டில் போய் பல்லூர் வாராகி கதைன்னு போடுங்க. அதில் ஒரு வள்ளின்னு ஒருத்தரும் அந்த வள்ளியினுடைய பையன் இருப்பாங்க. அந்த பையனை கடத்தின்னு போயிட்டு ஏதோ வச்சுன்னு இருப்பாங்க, ஏதோ ஒரு பிசாசு மாதிரி ஒரு காட்டேரி மாதிரி ஒன்று அந்த பையனை நிறைய குழந்தைங்கள கடத்தி எடுத்து போயிருக்கோம். அதில் வள்ளின்றவங்களுடைய பையனும் போய் அதில் மாட்டியிருப்பான். அப்போ அந்த காப்பாற்றுறதுக்கு வந்து வாராகி தான் வந்து பல்லூர் வாராகி தான் அந்த வள்ளின்ற பொண்ணு கும்பிடும். அப்போ கூட வந்து 7 சப்தகன்னிகள் வந்து குட்டி குட்டி 7 சப்தகன்னியில் 7 கன்னி பெண்கள் அவங்க கூட வராங்க. அப்போ எனக்கு சந்தேகம் வந்துடுது, அப்போ ஒருவேளை பல்லூரில் இருக்கிற நம்ம கும்பிட்ற சப்தகன்னிகளுக்கும் அந்த பல்லூர் வாராகிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதோ. அந்த பல்லூர் வாராகி கதையில் அந்த 7 கன்னிப்பெண்கள் வருதே, அவங்கெல்லாம் கூட வராங்க அந்த கதையில். அதில் அந்த வள்ளின்ற பெண்ணுடைய பையனை போய் காப்பாற்றுறதுக்கு தான் அந்த காட்டேரிக்கிட்டேருந்து அப்போ வந்து இந்த பல்லூர் வாராகி காப்பாற்றுறாங்க அவங்கள அப்படின்னு அந்த கதை வந்து இருக்குது, பல்லூர் வாராகி கதைன்னு. அதை இதே அந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திங்கக்கிழமை காமிச்சாங்க பார்த்தீங்களா வீடியோவில், ஹரிணின்றவங்க அவங்க தான் போன மாதம் எனக்கு பல்லூர் வாராகி கதைன்னு அனுப்புகிறாங்க வீடியோவை. அப்படின்னா நம்ம கும்பிட்டுருக்கிற அந்த சப்தகண்டிக்கும் இதுக்கும் அதெல்லாம் தான் கிட்ட வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குதோ, ஏதோ ஒரு கதை இருக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. இப்போ வந்து இந்த தியானம் மாதிரி இப்போ பண்ணிட்டு இப்போ வந்து நான் 6 வாரம் நான் போயிட்டு வெளியே போயிட்டு கும்பிட்டுட்டு வந்த பிரம்ம மகத்துக்குள்ளேயே பார்த்து முடிச்சிடுற மாதிரி ஒரு 6வது வாரம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து போகல, 6 வாரம் தானே போகணுன்னு நினச்சி. இந்த சமயம் நம்மளுக்கு ஏன் கரெக்டாக வந்து சிவனை நினச்சி நான் இது பண்ணும்போது இந்த பச்சை நிறத்தில் வந்து வாராகி வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி அப்படி நெத்தி போட்டுக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்கும்போதே அந்த க்ளீனாக அப்படியே எதிர்க்க வந்து நின்னா இதுதான் காட்சி கொடுக்குதுன்னு சொல்கிறதா, அது வெளியில் இருக்காது, பிரபஞ்சத்தில் இருக்காது. என்ன ஏதோ ஒரு ஆழ்மன நினைப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் எனக்கு வந்து நெத்தி போட்டுக்கு நடுவில் எனக்குள்ள ஒரு அது கற்பனையாக இல்லூஷனாக ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் அது நான் வந்து நேற்ற கும்பிடல, அது எப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சித்தி பையனுக்காக கும்பிட்டது. அதுபடி ஓரளவுக்கு உண்மையிலே அது ப்ராசஸ் நடந்தது இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் வேறு சில விஷயங்கள் அந்த மாதிரி எனக்கு பண்ணுறது மேலே ஒரு உடன்பாடு இல்லாமல் இருந்ததுனால நான் ரொம்ப பூஜைகளை பண்ணாத வீடியோ போடாமல் இருந்தேன்.
இது ஏன் வந்து சம்மந்தம் இல்லாமல் இப்படி வந்து நிற்குதுன்னு நினச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தேன். அந்த கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே சாட்சாத் வந்து அப்படியே அப்படியே நிஜமாக வந்து நிற்கிற மாதிரி இருந்தது. சரின்னு கொஞ்ச நேரம் படுத்து அப்படியே தூக்கம் வந்துருச்சு. மறுபடியும் ஒரு 5:30 மணிக்கோ என்னவோ மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் தூங்க ஆரம்பிச்சிட்ட பின்னாடி எழுந்துக்கும்போது கழுத்து எரியுது. கழுத்தில் எப்பவுமே இருக்கிற செயின், அந்த செயினை அறுக்கிறதோ கழுத்தை கீறுற மாதிரி டைப் கிடையாது. நேற்று நான் போட்டுட்டு இருந்ததே ஒரு நைட்டி, அதில் எந்த ஒரு கீறல் சம்கியோ இல்லை எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி வெறும் ருத்ராட்சம் ஒன்றே ஒன்று கட்டின ஒரு கருப்பு கயிறு இருக்குது, இன்னொரு மஞ்சள் கயிறு வெறும் நாகத்து மேலே கட்டிட்டு என் மேலே நான் கட்டி வச்சுட்டுருக்கிறேன். அந்த கயிறு இருக்குது, வெறும் மஞ்சள் கயிறு, எதுவுமே இல்லை. எப்படி அந்த மாதிரி 2 இடத்துல நல்லாவே கழுத்து லெஃப்ட் சைடில் அப்படி கீறி இருக்குது. எனக்கு கட்டாயம் ஏதோ ஒரு உள்ளுணர்வு அந்த கீறலுக்கும் வாராகி அம்மாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. வந்தது அது உண்மையில் வாராகி தான். அந்த வாராகி அந்த முன்னாடி ஒரு இது மாதிரி இருக்கும் பாருங்கள், 2 இது நீட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்கள், கொம்பு மாதிரி. அந்த கொம்பால் ஏதோ என் கழுத்தை கீறி இருக்கின்றார்கள்ன்ற மாதிரி எனக்கு ஒரு உள்ளுணர்வு எனக்கு சொல்லுது. அதனால் இது அப்கமிங்கில் என்ன நடக்குதுன்றத வெளியில் சொல்ல முடிஞ்சால் நான் சொல்கிறேன். எப்பவும் எல்லாம் இல்லை இது இப்படி தான் இருக்கும், இல்லை நம்ம அதை போயிருப்போம் அதனால் கீறி இருக்கோம், அந்த மாதிரி எந்த சந்தர்ப்பமே இல்லை. அதில் எந்த ஒரு விஷயமே இல்லை. அதனால் வேண்டி எனக்கு அது வேறு அப்படியே தத்ரூபமாக வந்தது ஒரு பக்கம் இருக்குது. அதனால் வேண்டி இது ஒரு அமானுஷ்ய நிகழ்வுகள் சொல்லுவோம் பார்த்திங்களா, அமானுஷ்யமாக நடந்த விஷயம்னு போடுவோம் பார்த்திங்களா ஒரு ப்ளேலிஸ்ட்டில், அந்த மாதிரி இது ஒரு அமானுஷ்யமாக விஷயமாக தான் நான் பார்க்குறேன்றதுனால இதை நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து நேற்று பஞ்சமியா இல்லையே, சஷ்டி தான் இருந்துச்சு. இது ஏன் இப்போ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த செவ்வாயில் அதுலேயும் வந்து தொடர்ந்து நான் 6 வாரமாக போய் இந்த 7வது வாரத்தில் இப்படி ஒரு விஷயம். ஏன்னா அந்த சப்தகன்னி 7வது வாரம் சப்தகன்னி, அந்த பல்லூர் வாராகி கதையில் அந்த 7 கன்னி பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அதில். அதனால் எனக்கு ஆனால் எப்பவுமே நம்ம சப்தகன்னிகள்னால் இங்கே வந்து கொஞ்சம் காலமாக சமீப காலத்தில் வந்ததில் ஒரு வாராகி முகம் போட்டு ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் கும்பிட்ற சப்தகன்னிகள் எல்லா ஃபேஸுமே ஒரே மாதிரி இருக்கும். அது ரொம்ப பழைய காலத்தினுடைய இது சமீப காலத்தில் வந்ததில் தான் வாராகி முகம் ஒன்று வச்சுருக்கும். ஆனால் பல்லூர் வாராகி கதையில் 7 கன்னி பெண்கள் கூட வர மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது அப்படியே அந்த பல்லூரில் அந்த 7 கன்னி பெண்கள் நாங்கள் கும்பிட்ற அந்த எங்கள் சப்தகன்னிகள் இதிலேருந்து ஃப்ரண்ட்டு நோக்கி தான் இருக்குது, கிழக்கு நோக்கி இருக்குது நாங்கள் கோயில். அது தாண்டி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அதுக்கும் தாண்டி முன்னாடி தான் கொஞ்சம் ஒரு 2 தெரு தள்ளி தான் இந்த பல்லூர் வாராகி இருக்குது. அந்த பல்லூர் வாராகி கதை கூட அந்த நாங்கள் வணங்குகின்ற கன்னிகளுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த ஹரிணின்னு அவங்க அமைச்ச கதையிலேருந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு, ஏன்னா நம்மளுடைய குலதெய்வம்னாலே அது பல தலைமுறையாக எங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கடவுளாக இருக்கும். அப்போ இந்த பர்டிகுலராக பல்லூர் வாராகிக்கும் எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சதோடு இல்லாமல், இது 7வது செவ்வாய்க்கிழமையாக நான் தொடர்ந்து போயிருந்த அந்த கோயிலுக்கு இன்றைக்கி வேணாம் அப்படின்னு நம்ம நினச்சி அதே நேரத்தில் தூக்கத்துலேருந்து விழிக்கும்போது அந்தம்மா ஏன் வராங்க, எனக்கு ஒன்றும் புரியல இந்த விஷயத்தில் கொஞ்சம். எதுக்கும் உங்கள்கிட்ட நான் அதை பதிவு பண்ணுறேன். அடுத்தது என்ன நடக்குதுன்றதையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு எல்லோரும் போயிட்டு பல்லூர் வாராகி கதைன்னு சொல்லிட்டு போட்டு நெட்டில் எதனா இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே ஒருத்தர் போட்ட வீடியோவை நான் ஷேர் பண்ணக்கூடாது. மறுபடியும் நான் போய் அந்த கதையை ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்த பதிவில் அது என்ன கதைன்னு நான் உங்களுக்கு போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு